ஹாய் ஹலோ. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த நோட் புக்கை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போது என்னோடய ஒர்க் இயர் ஜூனில் ஸ்டார்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு நான் ஜூன் மந்த் எப்படி செட்டப் பண்ணியிருந்தேன், இந்த ஒர்க் பிளானர் எப்படி பண்ணியிருந்தேன்னு நான் காமிச்சிருந்தேன். இப்போது நம்ம டிசம்பர் 15th நெருங்கிட்டுருக்கோம். எனக்கு ஏற்கனவே இந்த பிளானர் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் எனக்கு இந்த பிளானர் வந்துருச்சு. இப்போ நியூ இயர் போகிறதுனாலையும் எனக்கு என்னுடைய ஒர்க் இயரும் சேஞ்ச் ஆகிறதுனால அடுத்து என்ன நோட் புக் வாங்கணும், இந்த நோட் புக்குடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றது நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் சில விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னுடைய இந்த ஒர்க் பிளானருடைய செட்டப் உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்ரி மந்த் பிகினிங் வந்து ஒரு ஹெடர் பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறது உண்டு. ஸோ ஜூனுக்கு வந்து லாவெண்டர் தீம் வச்சுட்டு நான் என்னுடைய மந்த் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ குயிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் நான் காட்டுறேன். இது ஜூலை. ஸோ இது என்னோடய டாட்டர் பண்ண ஒரு பெயிண்டிங். அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு என்னுடைய எல்லா பேஜஸும் வந்து நான் ரெகுலர் ஷேப்ஸ், கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து ஆகஸ்ட் நமக்கு அந்த ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லீவ்ஸ் அந்த எல்லோ இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் ஆகஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர். கொஞ்சம் கோல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்து என்னோடய கலர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், என்னுடைய பிளானரில் நான் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சேனோ எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்டிக்கர்ஸ் நான் எந்த வெப்சைட்லேருந்து வாங்கினேன்னு சொல்லி கூட நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஸ்டிக்கர்ஸ். இது வந்து பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர். நீங்கள் பேப்பரில் ஸ்டிக் பண்ணால் கூட அந்த மார்க் வந்து பெருசாக தெரியாது. நம்ம ரியலாக க்ரியேட் பண்ண ஒரு இம்ப்ரெஷன் வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுக்கும். ஸோ செப்டம்பர் என்னோடய தீம் வந்து ப்ளூ அண்ட் ஐசி கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் முடிஞ்சது. அக்டோபர் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். எனக்கு க்ரீன் தீம் பண்ணணும் போல் இருந்தது. பட் நிறைய க்ரீன் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் மறுபடியும் எனக்கு அந்த ஸ்டிக்கர் கலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ட்ரீம் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் க்ரீன் வந்து தீம் வச்சுட்டு பண்ணியிருந்தேன். நவம்பர் இன்னும் கொஞ்சம் கூட டல்ஸ் டைம் தான். ஸோ ஒரு ஆரஞ்ச் ஆலிவ் காம்பினேஷனில் நான் இந்த தீம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். நவ் இட்ஸ் டிசம்பர். நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த ஸ்டிக்கர்ஸை நான் அந்த ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். ஸ்னோ கவர்ட் வில்லேஜ் தீம் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம். ஸோ என்னுடைய டிசம்பர் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. இந்த பிளானரை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது நான் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு நான் வந்து பழைய வீடியோஸுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை எப்படி பிளான் பண்ணலாம், நியூ இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி எடுக்கலாம், நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கும்போது அடுத்த குவார்ட்டர் ஆர் அடுத்த ஹாஃப் இயர்லிக்கு உங்கள் டார்கெட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி வந்து அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலாம், எப்படி வந்து உங்கள் டாஸ்க்கை பிரேக் டவுன் பண்ணி அதை அசைன் பண்ணி உங்களுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பிளானிங் சிஸ்டமில் நான் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் இயருக்கு 2026 வரப்போகுது. ஸோ என்ன மாதிரி நோட் புக் நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கான்டம்ப்ளேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நோட் புக்கை நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து தோணுச்சு. என்னென்னா, இது வந்து ஒரு B5 சைஸ் நோட் புக். இதுக்கு முன்னாடி வந்து A5 சைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். A5 சைஸுன்றது A4 ஷீட்டோட பாதி சைஸு. நான் அந்த நோட் புக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் எனக்கு அது பத்தலை அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து இனஃப் இல்லை
அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நான் B5க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஒர்க் வீக்கில் நான் வந்து நிறைய நேரம் வந்து ஃபில் பண்ணாமலும் வச்சுருந்துருக்கேன். ஆர் ஒரு 4-5 பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கும், எம்டியாகவே இருந்திருக்கும். நான் எஸ்பெஷலி ஆன் லீவ் இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணாமலே விட்டுருந்தேன். அப்போது என்னால் இதை மறுபடியும் வந்து வேறு எதுக்கும் ஃபில் பண்ணவும் முடியாது. பிகாஸ் அதை அந்த நாளுக்கு நான் டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த என்டையர் பாக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஃபில் பண்ணுறதில்ல. நிறைய கேப்ஸ் எனக்கு இருக்குன்றது நான் ரியலைஸ் பண்ணேன். சரி, அப்போது வந்து இது மறுபடியும் வந்து நம்ம இவ்வளோ பெரிய நோட் புக் வந்து வேணுமா அப்படின்னு யோசிக்கும்போது, இவ்வளோ பெரிய நோட் புக் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே என்னால் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், நிறைய ஃபீட்பேக், நிறைய ஐடியாஸ் எல்லாமே இதில் ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் நான் பெரிய நோட் புக்கை சூஸ் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹாஃப் இயர் வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு. நிறைய நேரம் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேஜஸ்க்கே நான் வந்து பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து ஃப்யூச்சர் லாக்னு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இந்த செக்ஷனுக்கு ரொம்ப ரேராக தான் வர மாதிரி எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஒர்க் அவ்வளோ பிஸியாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறோமே, பேஜஸ் வேஸ்ட் ஆகுதே அப்படின்ற ஒரு கன்சர்வேட்டிவ் தாட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஐம் கோயிங் டு கோ பேக் டு A6 சைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளானர் நோட் புக்கில் வந்து நான் மெயினாக வந்து என்னுடைய டாஸ்க்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் நான் நோட் பண்ணி வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு டைரி மாதிரி ஒரு எண்ட் யூஸுக்கு தான் எனக்கு இந்த நோட் புக் வந்து ஆகுது. ஸோ ஏன் மறுபடியும் ஒரு பிக் B5 சைஸ் போகணும், நம்ம வந்து ஒரு half a size ஆஃப் A4 ஷீட் A5 சைஸ் போய்க்கலான்னு சொல்லிட்டு, ஸோ ஆக்சுவலாக நான் இதே பிராண்ட், இது மினோரா பிராண்ட், நான் அமேசான்லேருந்து வாங்கினது. வெரி வெரி ஸ்டடி அண்ட் பேப்பர் குவாலிட்டி இஸ் ரியலி வெரி குட். நார்மல் A4 ஷீட்டை விட இந்த பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே பிராண்டில் வந்து நான் ஒரு A5 சைஸ் நோட் புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோடைய செட்டப் எப்படி பண்ண போகிறேன், என்ன செக்ஷன்ஸ் நான் இந்த பிளானர்லேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளுடைய நியூ பிளானரில் எந்தெந்த செக்ஷன்ஸ் வச்சுக்க போகிறேன், வேறு என்ன ட்ராபேக்ஸ் எனக்கு இருந்தது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கம்பேரிட்டிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் டைம் வித் மீ. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.